ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தி ஆரக்கிள் ஸ்கிரீன். இதுக்கு பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஃபினான்ஸ்ல என்னென்ன இப்போ நம்ம ஃபினான்ஸ்ன்ட்டு இல்லை, இதுல எல்லாமே இருக்கும். ஓகே, அசெட் லயபிலிட்டி, இது சாரி அசெட் மாடியூல், பேபிள் மாடியூல், ரிசீவபிள், எஸ்சிஎம், இது பாருங்க, இது ஃபுல்லாவே மாடியூல் தான் லெஃப்ட்ல இருக்குது. ஓகே ஓகே, நமக்கு ஃபினான்ஸ் 5 மாடியூல் தான், பட் எல்லாருக்குமே காமனா இதான் இஆர்பி. ஓகே ஓகே. ஸோ எனக்கு தேவை பாருங்க அசெட்ஸ். இப்போ நான் ஜென்ரல் லெட்ஜர் அது பாருங்க, அக்கௌண்ட்ஸ் பேயபிள் எல்லாமே இருக்கா. அக்கௌண்ட்ஸ் பேயபிள் கிளிக் பண்றேன். ஸோ கீழே வரதெல்லாம் மெனு கிளிக் பண்ணிட்டு ஏதோ இன்வாய்ஸ் என்ட்ரி இன்வாய்ஸ் கிளிக் பண்றேன். ஓகே, ஓபன் பண்ண ஜாவா ஸ்கிரீன் ஓபன் ஆகிட்டு மெயின் ஸ்கிரீன் ஓபன் ஆகும். இதுதான் R12 இப்படிதான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இது ஹெல்ப் அபவுட் ஆரக்கிள் அப்ளிகேஷன், அந்த வெர்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயே நிறைய வெர்ஷன் இருக்கு R12. இதை பாருங்க, R12.2.0 இதான் இதோட வெர்ஷன். நம்ம ரிலீஸ் 12ல 2.0 இருக்கு, 2.1.1 அந்த மாதிரி நிறைய இருக்கு. சின்ன சின்ன ஃபார்ம்ஸ் அடிஷன் இருக்கும். ஆனால் R12 மோர் ஆர் லெஸ் 99.99 ஒன்று தான் ஃபங்க்ஷனல் பொறுத்த வரைக்கும். சரிங்களா, டெக்னிக்கல்ல தான் ஏதாவது மைனர் சேஞ்சஸ் இருக்கும். ரிலீஸ் 12 அதே தான். இதுக்கு முன்னாடி 11 வந்து. ஓகே, ஸோ இப்படி தான் லாகின் பண்ணணும் நீங்க. ஓகே, நான் உங்களுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நோட்ஸ் அனுப்புறேன். ஓகே, ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூசர் நேம் கிரியேட் பண்ற சொல்லி தரேன். ஓகே. ஸோ யூசர் நேம் வந்து அதுலயுமே ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாருங்க, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அது உள்ள போயிட்டு நேவிகேஷனோட எல்லாமே இருக்கும் அதுல. சரியா, ஓகே. செக்யூரிட்டி யூசர் டிஃபைன், செக்யூரிட்டி யூசர். ஸோ பாருங்க, இதுல உங்க நேம் கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இப்போ நான் வந்து ஏபிசி ராஜா யூசர் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, tab யூஸ் பண்ணுங்க மோஸ்ட்லி. ஸோ ஆரக்கிள் வந்து எல்லோ ஃபீல்டு வந்து மேண்டேட்டரி, ஒயிட் ஃபீல்ட்ஸ் ஆப்ஷனல். ஓகேவா. ஸோ பாஸ்வேர்டு வந்து வெல்கம், என்டர், திருப்பி வெல்கம் 2 டைம்ஸ் கொடுக்கணும். என்டர். டிஸ்கிரிப்ஷன் ஆக்சஸ் கிரியேஷன், இது நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ தான், என்ன வேணா ஃப்ரீ டெக்ஸ்ட் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாஸ்வேர்டு எக்ஸ்பிரேஷன் டேட், இப்போ உங்களுக்கு 90 டேஸ்ல பாஸ்வேர்டு எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு வருது இல்லையா ஒரு மெசேஜ் ஒர்க் பண்ணும்போது, அது இங்கே கொடுக்கறது தான். நம்பர் ஆஃப் டேஸ் 90. இங்கே தான் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் பண்ண போறேன் யூசருக்கு. இப்போ நீங்க பார்த்தது ஆபரேஷன்ன்றது காமன், எல்லாமே இருக்கு இல்லையா. ஆமா. இதுல உங்களுக்கு வந்து இப்ப ராஜான்றது என்னோட நேம். இதுல வந்து எத்தனை பண்ண போறேன், எனக்கு வந்து வெறும் ஏபி தான் வேணும். பேபிள் எது வேணும், இன்கொயரி மட்டுமா மேனேஜரா என்னன்றதை நீங்க டிசைட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்க கோர்ஸ்க்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம படிக்க போறது விஷன் ஆப்ரேஷன். விஷன் ஆப்ரேஷன் தான் சாம்பிள் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கான் இவன் ஆரக்கிள். பர்சன்டேஜ் போட்டு நீங்க இது பண்ணிக்கலாம், இல்ல ஃபுல்லா அடிச்சுக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டேன், இன்னையில இருந்து வருது ஃப்ரம். இப்போ வந்து இந்த யூசர் பேபிள் இருந்து ரிசீவபிள் மாறிட்டாரு ஒரு 1 இயர்ல. அவருக்கு வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டு அதை போடணும்னா டெலீட்லாம் பண்ண தேவையில்ல, எண்ட் டேட் பண்ணிட்டா வராது இங்க. அவ்வளவுதான். இப்போ நான் வந்து ரிசீவபிளும் ஆட் பண்றேன். இவர் பேபிளும் பார்ப்பாரு, ரிசீவபிளும் பார்ப்பாரு. ஓகே, சேவ். கண்ட்ரோல் எஸ் தான். கீழே பாருங்க, டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்னு வருதா. ஆமா வருது, இல்லனா எரர் அடிக்கும். ஓகே, சோ இந்த யூசரை கிரியேட் பண்ணிட்டேன், ஆடிங் ரெஸ்பான்சிபிலிட்டியும் பண்ணியாச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணாலே அது கிரியேட்டட், அவ்வளவுதானா. கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன், சேவ். ஓகே ஓகே. ஸோ இதுதான் நான் தியரி உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம சேஞ்சிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா இந்த பிளாக் கேப் இருக்கு இல்லையா, நான் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல இருக்கேன். இங்க இருந்து நான் ஜெனரல் லெஜர் போகணும், அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி போனோம்னா இந்த பிளாக் அந்த கட் பண்ண பாருங்க, ஜெனரல் லெஜர் விஷன் ஆபரேஷன் ஜிஎல்குள்ள வந்துட்டேன். இதெல்லாம் ஜிஎல். இந்த மாதிரி ஒவ்வொன்றா மாறிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ நம்ம 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தியரி பார்ப்போம்.
சரியா? ம். ஸோ இந்த மீன் டைம் நீங்க உங்களுக்கு ஒர்க் ஆகுதா பாருங்க. அப்படியே உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? சார். 2 நிமிஷம் நான் லாக் அவுட் பண்ணி